பார்வதி தேவிக்கு ரொம்ப சந்தேகம் வந்துருச்சுங்களா எம்பெருமான் மேல. அதாவது எம்பெருமான் இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே கரெக்டா படி அளக்குறாரா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் யாருக்கு வந்துச்சு, நம்ம பார்வதி அம்மாக்கு எம்பெருமான் மேலேயே வந்துருச்சுங்களா. என்ன பண்ணுவா நம்ம அம்மா, எதுவா இருந்தாலும் சோதிச்சு பார்த்துருவா இல்லையா. ஒரு கருப்பெரும்புகளை எடுத்து ஒரு பெட்டிக்குள்ள வச்சு மூடிட்டாலாம். மூடிட்டு அடுத்த நாள் சிவபெருமான் கிட்ட கேட்டாலாம், இந்த மாதிரி எம்பெருமானே நீங்க எல்லாருக்கும் கரெக்டா நேற்று படி அளந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எம்பெருமான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, தாயே உன்னுடைய நீ அடைச்சு வச்ச எறும்பையும் சேர்த்து எல்லாருக்கும் நான் படி அளந்துட்டேன்னு. அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சான். உடனே ஓடி போய் அவங்க அடைச்சு வச்சிருந்த அந்த பெட்டியை திறந்து பார்த்தாங்களாம். திறந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். உள்ள இருக்க கருப்பு எறும்புகள் எல்லாம் சுறுசுறுப்பா சுத்திக்கிட்டு அதை சுத்தி அன்னப்பருக்கைகள் இருக்கிறதையும் பார்த்தாரா. சரி, உடனே பார்வதி தேவிக்கு அப்பா நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம பெருமான் எல்லாருக்கும் கரெக்டா படி அளக்குறாருன்ற சந்தோஷத்தோட போயிட்டு இருக்கும்போது வழியில பிள்ளையாரை பார்த்தாங்களாம். பிள்ளையாரை பார்த்த உடனே அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா ஆயிடுச்சுங்களா. ஏன்னா பிள்ளையாரோட வயிறு ரொம்ப அப்படியே ஒட்டி போய் அவர் பசி மயக்கத்துல கடந்தாருங்களாம். உடனே அம்மா கேட்டாலாம், ஏன்பா நான் தான் உனக்கு நேற்று அன்னம் கொடுத்தனே, நீ சாப்பிடலையா, ஏன் இப்படி உனக்கு வயிறு ஒட்டி போயிருக்கு அப்படின்னு கேட்ட அம்மாவை பார்த்து பிள்ளையார் சொன்னாரா, ஏன் தாயே உனக்கு நம்ம அப்பாவை தான் நீ சோதிச்சு பார்க்கணுமா, உனக்கு தெரியாத அப்பாவை பத்தி, நீ நேற்று அப்பாக்காக அந்த எறும்புகளை பட்டி போட்டு ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு சிறை வச்சுட்ட, அதுக்கு யார் சோறு போடுறது, நீ எனக்கு கொடுத்த சோறு தான் நான் அதுக்கு போட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்களா. ஐயோ நம்ம சோதிக்கிறதுக்காக எறும்புகளை சிறையிட்டோமே, அந்த பாவம் தான் நமக்கு பிள்ளைக்கு சேர்ந்து நம்ம பிள்ளை இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத உணர்ந்த பார்வதி தேவி ஓடி போனாங்களாம் அப்பா கிட்ட. அப்பா சொன்னாரா, கவலைப்படாத, அங்க சிந்தி செதறி கிடக்கிற அன்னப்பருக்கைகளை எடுத்து நம்ம பிள்ளைக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அந்த அன்னப்பருக்கைகளை எடுத்து அம்மா கொடுத்தோடனே பிள்ளையார் மறுபடியும் முகப்பொலியோடு ஆயிட்டாராம். அவரோட துந்தியும் அழகா திரும்ப வந்துருச்சுங்களா. அதாவது இந்த கதை நமக்கு சொல்றது என்னன்னா, எந்த ஒரு பழிபாவமும் எந்த ஒரு சோதனையும் எந்த ஒரு வார்த்தைகளையும் விடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துல இருப்போமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களோ இல்லையோ, நமக்கு பிடிச்சவங்களோ இல்ல நம்ம பிள்ளைகளோ அந்த இடத்துல இருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்றத ஒரு முறை யோசிச்சு செஞ்சீங்கன்னா இந்த உலகத்துல யாரும் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க, யாருக்கும் எந்த பாவமும் சேராது.